வேதமுடு ஆகமமும் புராணங்களும் சத்தியம், அவைகள் பொய் அல்ல. சனாதன ஹிந்து தர்மம் சத்தியம், அவைகள் சொல்லும் எல்லா உயர்நிலைகளும் மனிதனுக்கு சத்தியம். மல்டிபிள் புராணாஸ் டிஃபரண்ட் ரெஃபரன்ஸ் சென்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் கன்சிஸ்டன்ட் ரேஷியோவை தான் ஈல்ட் ஆகுதுங்க. ஃபைனலா ரேஷியோ போட்டோம்னா இது மொத்தமும் புனைப்பு படைப்பு அல்ல, புனைதல் அல்ல அப்படிங்கறத மிக தெளிவா ப்ரூவ் பண்ணுது. திஸ் அலைன்மெண்ட் ஆஃப் காஸ்மாலஜி, நரேட்டிவ் அக்கவுண்ட்ஸ், அத கால்குலபிள் பிசிக்ஸ், அதாவது மிக தெளிவாக கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த இயற்பியல், இது எல்லாமே எஸ்டாப்ளிஷஸ் த சயின்டிபிக் ஆத்தென்டிசிட்டி ஆஃப் புராணிக் காஸ்மாலஜி. புராணங்கள் சொல்லுகிற காஸ்மாலஜியோட ஆத்தென்டிசிட்டிய சயின்டிபிக்கா நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிகிறது. ஏன்னா இந்த காஸ்மாலஜியோட அலைன்மெண்ட், கால்குலபிள் பிசிக்ஸ், இந்த நரேட்டிவ் அக்கவுண்ட்ஸ், இதெல்லாம் மிக தெளிவா சயின்டிபிக் ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த புராணிக் காஸ்மாலஜி எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுது. அறுதியாகவும் இறுதியாகவும் உறுதியாகவும் இந்த சத்தியங்களை சொல்றேன், உள்வாங்கிக்கோங்க. புராணாஸ் என்கோட் relativistic and reference frame physics using symbolic language but facts. By decoding the cyclic spiral time, reference-based distance, and loca-specific time dilation, we can reconstruct a coherent cosmic model that reveals the divinity to the science. புராணங்கள் மிகவும் முன்னேறிய ரிலேட்டிவிஸ்டிக் அண்ட் ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் பிசிக்ஸை உபயோகப்படுத்தி மிக தெளிவாக இந்த சத்தியங்களை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சைக்ளிக் ஸ்பைரல் டைமை டீகோட் பண்ணி, ரெஃபரன்ஸ் பேஸ்டு டிஸ்டன்ஸை டீகோட் பண்ணி, லோகா ஸ்பெசிபிக் டைம் டைலேஷனை, கால விரிவை டீகோட் பண்ணி பார்த்தோம்னா புராணங்கள் சொல்ற இந்த காஸ்மிக் மாடலை ரொம்ப கொஹரண்டா நம்மளால ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. இது இந்த யுகத்தின் அறிவியலுக்கு மிக தெளிவாக இந்த பரம சத்தியங்களை காட்டுகிறது. சனாதன இந்து தர்மம் சத்தியம், வேதமுடு ஆகமமும் புராணங்களும் சத்தியம். ஒரு 2-3 கதைகளை சொல்றேன், கேட்டுக்கோங்க. பிரபஞ்ச வரலாற்று பதிவுகள் தான் புராணம். பாகவதத்துல ஒரு அழகான ஒரு வரலாற்று பதிவு இருக்கு. எப்படி பல ஸ்ரத்தையோடு உண்மையை தேடுகின்ற பல ஊடகங்கள் ஆலயங்களிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற இறைவனுடைய விக்கிரகங்களை திருமேனிங்கிற வார்த்தையால சொல்லி, சில அப்படின்ற வார்த்தையை தவிர்த்து விட்டு திருமேனிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்களோ ரொம்ப நல்ல ஊடகங்கள் ஆலயங்களிலே பெருமான் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளி இருக்கின்ற அந்த விக்கிரகங்களை திருமேனி என்கின்ற வார்த்தையாலே சொல்ல துவங்கி இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே மாதிரி அந்த ஊடகங்கள் எல்லாம் தயவு செய்து இதுக்கு மேல புராணத்தை பிரபஞ்ச வரலாறு என்கின்ற வார்த்தையாலே சொல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றேன். அதாவது இந்து மதத்தை ஸ்ரத்தையோடு ஏற்றுக்கொள்ளுகிற எல்லோருங்க, எல்லா ஸ்ரத்தையோடு இருக்கின்ற இந்துக்களும் தயவு செஞ்சு புராணங்களை ஆங்கிலத்துல மித்துன்னு டிரான்ஸ்லேட் பண்ணாதீங்க, மித்தாலஜின்னு சொல்லாதீங்க. பிரபஞ்ச வரலாறுங்கிற வார்த்தையை மட்டும் உபயோகப்படுத்தி சொல்லுங்கள். காஸ்மிக் ஹிஸ்டரி, பிரபஞ்ச வரலாறு, ஆங்கிலத்துல காஸ்மிக் ஹிஸ்டரி, ஹிஸ்டரி ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைகளால சொல்லலாம். தமிழ்ல பிரபஞ்ச வரலாறு அப்படின்னு சொல்லலாம். பாகவதத்திலே இருக்கின்ற ஒரு வரலாற்று நிகழ்வு. இதை புரிஞ்சுக்கிட்டு புராணங்களை படிச்சீங்கன்னாங்க, அப்பா அது எவ்வளவு பெரிய ஞான களஞ்சியம், வரலாற்று பேரறிவு களஞ்சியம். இதை படிச்சீங்கன்னா நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பெரிய சக்திமான்கள், எவ்வளவு உயர்ந்தவர்கள்னு புரிஞ்சு நம் முன்னோர்கள் மீது கடந்ததன் மீது மரியாதை வந்தால்தான் அதை எதிர்காலத்திலே மீண்டும் உருவாக்கும் திறனும் சக்தியும் தெளிவும் வருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்துக்கள், இந்து மதத்தை வாழ்க்கையாக நம்புபவர்கள், இந்து இயக்கங்களின் தலைவர்கள், இந்து மதத்தை முன்வைத்து அரசியல் நடத்துபவர்கள், இவங்க எல்லாருமே புராணங்கள் மீதும் வேதம் ஆகமம் புராணங்கள் மீதும் ஸ்ரத்தை வந்து அவை சத்தியம் என்று புரிந்து கொண்டால்தான் அவங்க பொலிட்டிக்கல் பவரை கூட இந்து மதத்தோட இன்ட்ரெஸ்டுக்கு அட்வான்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்து மதத்தை அவங்க பொலிட்டிக்கல் பவர் கெயின் பண்றதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. வேதமுடு ஆகமம் புராணம் சத்தியம்னு புரிஞ்சா, உணர்ந்து கொண்டால்
அவங்க பொலிட்டிக்கல் பவரை இந்து மதத்தோட இன்ட்ரெஸ்ட் ஃபர்தர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பொலிட்டிக்கல் பவரோ இல்ல ஜுடிஷியல் பவரோ இல்ல எக்ஸிகியூட்டிவ் பவரோ அவங்களுக்கு என்ன பவர் இருக்கோ அதெல்லாம் இல்லைன்னா இந்து மதத்தை அவங்க பொலிட்டிக்கல் கெயினுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஏன்னா உள்ளுக்குள்ள இந்த சத்தியங்கள் உண்மைன்னு புரிஞ்சு கன்வின்ஸ் ஆகலைன்னா மேம்போக்கா எப்படியே ஒரு சோசியலா விளையாடிட்டு விட்டுருவாங்க. இதோட ஆழம், முக்கியத்துவம் இதெல்லாம் புரியாமல் இந்து மதத்தை வெறும் ஒரு பொலிட்டிக்கல் பவர் கெயினுக்காகவும் இல்ல ஏதாவது ஒரு சோசியல் பவர் கெயின் ஏதாவது அந்த டைம்ல அந்த பவர் கெயினுக்காக யூஸ் பண்ணிட்டு விட்டுருவாங்க. இந்துக்களை விழித்துக் கொள்ளுங்கள். இந்து இயக்கங்கள் நீங்க யாரை நம்புறீங்களோ, இந்து அரசியல்வாதிங்கன்னு நீங்க யாரை நம்புறீங்களோ, இந்து குருமார்கள் நீங்க யாரை நம்புறீங்களோ, இந்து சமூக தலைவர்கள் நீங்க யாரை நம்புறீங்களோ அவங்க எல்லாரும் நம்முடைய வேதம், ஆகமம், புராணங்களை ஆழமாக நம்புகிறார்களா, கடைபிடிக்கிறார்களான்றதை மட்டும் பார்த்துருங்கய்யா. அதுதான் அடிப்படை பேஸ்லைன் ஸ்கேல். ஒரு சின்ன சோசியல் மீடியா சேலஞ்ச். நீ ஆர் யூ லிவிங் ஸ்பைரல் ஆர் லீனியர்? Tell us, do you plan your life like climbing a ladder, always up, or dancing in a spiral, rhythmic? Which one actually makes you happier? Drop your honest answer below. அதாவது இந்த ஏணி மேல ஏறுற மாதிரியே உங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாழ்க்கையில எந்த ஏணி மேல ஏறினாலும் கடைசியில உச்சியில வந்து தனியா உட்காந்து குரங்கு மாதிரி இருக்கும். சில பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, இந்த ரேட் ரேஸ்ல மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணலாம்? ஏய் நல்லா புரிஞ்சுக்கப்பா, ரேட் ரேஸ்ல நீ ஜெயிச்சினாலும் கடைசியில நீ ரேட் தான்பா. நீ எந்த ஏணியை கிளைம் பண்ணாலும் உச்சாணி கும்பல தனியா குரங்கு மாதிரி உட்காந்துருப்ப உச்சிக்கு போன அப்புறம். அப்படி வாழறீங்களா? இல்ல இந்த ஸ்பைரல் ரித்தம்ல, லைஃபோட ஸ்பைரல் ரித்தம்ல வாழ்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? எது உங்களை ஆக்சுவலா ஹாப்பி ஆகுது? உங்களுடைய ஹானஸ்ட் ஆன்சரை கமெண்ட் ஆன் யூடியூப், போஸ்ட் யுவர் தாட்ஸ் ஆன் ட்விட்டர், டேகிங் அட் ஸ்ரீ நித்யானந்தா. இப்ப புரிஞ்சுக்கோங்க. பாகவதத்தில் சொல்ற ஒரு கதை. பிரம்மா கிருஷ்ணருடைய நண்பர்களான அந்த கோபியர்களை, அவங்க மேய்க்கிற அந்த மாடுகள், இது எல்லாத்தையும் மறைச்சிடுறார். அந்த கதை எல்லாரும் படிச்சிருப்பீங்க பாகவதத்துல. இல்லைன்னா முடிஞ்சா ஏஐக்கு போய் வேணா படிச்சிருங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா ஏஐக்கு போய் வேணா படிச்சிருங்க. ஏஐல படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இந்த ஒரிஜினல் ஸ்லோகங்களோட, ஒரிஜினல் சூத்திரங்களோட அழகா டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஒரிஜினல் நிகழ்வு அப்படியே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு வியாசர். கிருஷ்ணர் வந்து அவருடைய ஃப்ளூட்டை பிளே பண்ணிட்டு பிருந்தாவனத்துல ஃப்ரெண்ட்ஸோட, மாடுகளோட, மற்ற கன்றுகளோட, விலங்குகளோட இருக்காரு. இந்த பிக்னிக் போயிருக்காங்க. அவங்க மாடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு இந்த ஃப்ளூட் மியூசிக் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அவங்க எல்லாம் ஆனந்தமா இருக்காங்க. பிரம்மாவுக்கு ஒரு அடி மனசுல ஒரு ஆழமான ஒரு கியூரியாசிட்டி. எல்லாரும் சொல்றாங்களே பரந்தாமனே கிருஷ்ணனா வெளிப்பட்டு இருக்கான்னு, சாத்தியமா? இங்க மேல பார்த்தா அவர் பாட்டுக்கு யோக நிதிரையெல்லாம் படுத்திருக்காரு, நானும் பார்த்தேன். ஆனா இங்க இந்த சின்ன பையனா உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். அவரே இங்க வந்து விளையாடிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. உண்மைதானா? ஓவரா கதை சொல்லிட்டு இருக்காங்களே. இல்ல ஒருவேளை அவங்க எல்லாரும் அந்த கிருஷ்ணனோட கரிஷ்மால விழுந்த தேர் என்சாண்டட். ஒருவேளை அந்த சுத்தி இருக்கவங்களாம் அவனுடைய கிருஷ்ணனோட கரிஷ்மால விழுந்துட்டதுனால கிருஷ்ணனையே கடவுள்னு சொல்றாங்களா? என்னதான் நடக்குது? 10வது ஸ்காந்தத்துல 13வது கேண்டோல பாகவத புராணம் இதை டாக்குமெண்ட் பண்ணுது. பிரம்மா ரொம்ப கியூரியஸா இருந்து என்ன பண்றாரு, அந்த மொத்த கோபியர்களையும் பசுக்களையும் மறைச்சிடுறாரு. தஸ்மாத் கூகம் ஸ்தானம் ஜக்ருஹே. ரொம்ப அழகா அந்த கதையை பாகவதம் டாக்குமெண்ட் பண்ணுது. தஸ்மாத் கூகம் ஸ்தானம் ஜக்ருஹே வத்சான் கோபான் அதாபரே பிரம்மா ஸ்வாயாம் சக்யா தேஷாம் நித்ராம் ஜகௌ ஹரேர் நிருப. பிரம்மா மாயையான மறைவு நிறைந்த இடத்திலே கன்றுகளையும் கோபால குழந்தைகளையும் ஒளித்து வைத்தான். தன் சொந்த மாயா சக்தியால் ஹரியின் நண்பர்களான அவர்களை ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்தினான். கதை. பிரம்மா வந்து மொத்த இந்த கோபர்களையும் இந்த மாடுகளையும் கடத்திட்டு போய் மறைச்சு வச்சு அவங்க எல்லாம் தூக்கத்துல போட்டுறாரு. கிருஷ்ணன் தன்னுடைய பரமசக்தியினாலே, தன் இருப்பின் சாநித்தியத்தின் சக்தியினாலேயே மொத்தமா அந்த கோபர்கள், மாடுகள் அனைத்தாவும் மாறி அவர் பாட்டுக்கு மொத்த பிருந்தாவனத்தோட வாழ்க்கையும் இயற்கையா நடத்திட்டு இருக்காரு. பிரம்மா என்ன பண்றாரு, இந்த கோபர்களையும் விலங்குகளையும், அந்த பசு கன்று அனைத்தையும் மவுண்ட் சுமேருல தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி மறைச்சிடுறாரு. கிருஷ்ணன் வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு இவங்கெல்லாம் யாரும் காணாமது பார்த்து ஒரு வினாடி கூட அவர் கலங்கல. தன்னுடைய யோக சக்தியினாலே அத்தனையும் அப்படியே கிரியேட்டிங் ஐடென்டிட்டிக்கல் டூப்ளிகேட் பாய்ஸ் அண்ட் காப்ஸ் இன்டிஸ்டிங்கிஷபிள் ஃப்ரம் த ஒரிஜினல். அதாவது மூலத்திற்கு, ஒரிஜினலுக்கு எந்த விதமான வித்தியாசமும் இல்லாத அப்படியே காப்பியை தன்னுடைய யோக சக்தியால் உருவாக்கிறார். உருவாக்கி அந்த கோபர்கள், அந்த ஆடு மாடுகள் எல்லாம் அவங்க கண்டினியூ, அவங்க விளையாடுறாங்க, சாப்பிடுறாங்க, லிவிங் நார்மல் லைஃப். இது ஒரு ஃபுல், இந்த பூமண்டலத்துல ஒரு ஃபுல் வருஷம் பீரியடுக்கு நடக்குது. எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. பிரம்மா வந்து திரும்ப எட்டி பாக்குறாரு.
நடுநடுங்கி போயிடுறாரு பிரம்மா. என்னையா, என்ன நடக்குது? நான் தான் எடுத்து மறைச்சு வச்சேன். இங்க பார்த்தா கிருஷ்ணன் அந்த கோபர்களோடும் அந்த விலங்குகளோடும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. உடனே பிரம்மா என்ன பண்றாரு, கரெக்டா அந்த சுமையர் வெட்டி பாக்குறாரு. பார்த்தா அவர் எடுத்து போய் ஒளிச்சு வச்ச அந்த அந்த பாய்ஸ், அந்த ஆடு மாடுகள் எல்லாம் தூங்கிட்டு அங்கதான் இருக்கு. ஆனா இங்க தனியா இருக்காங்க. இங்க இவங்க அதே மாதிரி அதே பசங்க, அதே கோபர்கள், அதே ஆடு மாடுகள் அங்கேயே இருக்கு. இங்க பிருந்தாவனத்திலையும் இருக்கு. ஒரு வினாடியில் பிரம்மா விழித்துக் கொள்ளுகின்றார். அவருடைய புத்திக்கு தெளிவு வந்து விடுகின்றது. கிருஷ்ணர் தன்னுடைய யோக சக்தியினாலே இது மொத்தமாகவும் விரிந்து இயல்பாக பிருந்தாவனத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு. இது பிரம்மாவுக்கு புரிஞ்ச உடனேயே கிருஷ்ணன் தன்னுடைய 4 கரத்தோடு சதுர்புஜனாக விஷ்ணு வடிவத்தை காட்டி ஒவ்வொரு கோபனும் ஒவ்வொரு பசுவும் கன்றும் தானே என்பதையும் அது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் இந்த பிரபஞ்சமே இருப்பதையும் காட்டுறார். பிரம்மா நடுநடுங்கி போய் கிருஷ்ணனுடைய மகிமையை துதித்து போற்றி தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டு பெருமானை சோதித்ததற்கு மன்னிப்பு கேட்டு அந்த ஒரிஜினல் கோபர்களையும் இந்த விலங்குகளையும் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டுறாரு. இந்த கிருஷ்ணர் மேனிஃபெஸ்ட் யோக சக்தியால மேனிஃபெஸ்ட் பண்ணாலே அவங்க எல்லாம் அவருக்குள்ளேயே மறைஞ்சிடறாங்க. அவருக்குள்ளேயே திரும்பி எடுத்துறாங்க. எடுத்துட்டு நார்மல்சியை ரீஸ்டோர் பண்ணிடுறாரு கிருஷ்ணன் பிருந்தாவனத்துல. முதலியே நார்மல்சியில தான் வச்சிருந்தாரு. இப்ப எடுத்துட்டு ஒரிஜினல் நபர்களை விட்டுட்டு நார்மல்சியை மேனேஜ் பண்ணிடுறாரு. க்ஷணம் ஆகதோ பிரம்மா தம் திருஷ்ட்வா விஸ்மிதம் மானசக ஏகவர்ஷம் கிருதம் தஸ்ய கோபானாம் வத்சவத்சலாஹா. ஒரு கணமே சென்றதாக நினைத்து திரும்பி வந்த பிரம்மா அதை பார்த்தவுடன் வியப்பில் ஆழ்ந்தான். அவன் இல்லாத அந்த ஒரு கணம் கோபாலர்களுக்கும் கன்றுகளுக்கும் ஒரு முழு வருடம் ஆகிவிட்டதை கண்டான். இது வரலாறு, நடந்த வரலாறு. இந்த டைம் டைலேஷனை பத்தி உங்களுக்கு தெளிவா புரிய வைக்குது. பிரம்மாவுக்கு வந்து ஒரு க்ஷணம் அவர் நினைச்சது இங்க ஒரு வருடம், பூலோகத்துல ஒரு வருடம். ஆக்சுவலா அவர் பூலோகத்துல தான் மறைச்சு வைக்கிறாரு. ஆனா அவருக்கு வந்து ஒரு க்ஷணம் தான் மறைச்சு வச்சுதான் அவர் நினைச்சாரு. ஒரு க்ஷணத்துக்குள்ள திரும்பி பார்க்கும்போது இங்க ஒரு வருடம் ஆயிருந்து. ஆனா அந்த ஒரு வருடத்தாலே இந்த மாற்றமும் இல்லாமல் கிருஷ்ணன் தன்னுடைய யோக சக்தியினாலே இந்த லீலையை நடத்திட்டு இருக்கார். இந்த டைம் டைலேஷனை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வரலாற்று பதிவு. வெறும் இந்த 28 நாள் மட்டும் எனக்கு கொடுங்க. எனக்கு கொடுங்கன்னா நான் உடனே உங்களை ஆசிரமத்துக்கு வந்துருங்கன்னா கூட கூப்பிடல. அப்படி வந்திருக்க முடிஞ்சா வாங்க. கைலாசா திருவண்ணாமலையோட கதவுகள் திறந்தே இருக்கின்றன. இலவசமாக பரமசிவசேனை நிகழ்ச்சி நடக்குது. உணவு, தங்குமிடம், வகுப்புகள் அனைத்தும் இலவசமாக கொடுத்து வகுப்பு கொடுக்குறேன். அது 5 லட்சம் ரூபாய் பெருமானுடைய ப்ரோக்ராம் இலவசமா கொடுக்குறேன். அது ஒரு பக்கம். 2வது, இந்தியா முழுக்க யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, பரிவராஜ யாத்திரையா போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 1 மாத வகுப்பையும் இலவசமா கொடுத்து 5 லட்சம் ரூபாய் பெருமானுடைய வகுப்பையும் இலவசமா கொடுத்து நீங்க யாத்திரை போறதுக்கு குறைந்தபட்சம் 1 லட்சமாவது ஒவ்வொருவருக்கும் செலவழிக்கின்றேன். கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்.